உடனே வந்து யாரும் மேலே ஏறி பிடிங்கி தர வேணும் இல்லை விழ வேணும் அந்த வந்து சின்னாங்களும் பிடிங்க கொள்ளக்கூடிய உயரத்தில் தான் எல்லாமே இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ பயங்கரமான ஒரு கோல்மா பாருங்க. தெரியுமா பழங்கள் சாப்பிட்டா கை கழுவக்கூடாது. இந்த கையை மாஸ்க் என்னோட கை கழுவுறது இவ்வளோ பழமும் பழக்கம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் உள்ள பிலாமரத்தில் போய் பிலாப்பழம் தான் பார்க்க போகிறோம். என்ன உண்மையிலேயே பிலாப்பழம் என்றால் எல்லாருக்குமே தெரியும், விருப்பம் இல்லாதாக்கள் யாருமே இருக்க மாட்டினோம். அதோட வந்து இது ஒரு சீசனுக்கு வரபடியால் அந்தந்த சீசனுகளில் வந்து அதை தான் சாப்பிட்டு கொள்ளணும். நாங்கள் உண்மையிலேயே இந்த பிலாப்பழம் இப்போ தான் நான் சாப்பிட போகிறோம். என்னோட பிலாப்பழம் சீசன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஆகுதானே. ஆனால் இன்றைக்கு தான் நான் பிலாப்பழம் சாப்பிட போகிறேன். இப்போ நாங்கள் வந்து எங்களோட தோட்டத்தில் ஒரு பின்னுக்கு ஒரு மரம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முதல் போட்ட காணொலியில் காட்டியிருப்போம். அந்த அடியிலேருந்து நுனி வரையும் அந்த மரம் காய்ச்சிருந்தது. இப்போ எந்தளவு காய்ச்சிருக்கோ தெரியல. ஆனால் நான் அந்த பக்கம் போகவும் இல்லை. இன்றைக்கு தான் நாங்கள் அந்த மரத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அதோட வந்து பிலாப்பழம் இருந்தால் நாங்கள் வந்து புட்டோட தான் சாப்பிட போகிறோம். பிலாப்பழம் புட்டுமண்டா உண்மையிலுமே விருப்பம் இல்லாதாக்கள் யாருமே இருக்க மாட்டேன்னா, சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் புட்டும் பிலாப்பழம் பண்ணால் நல்ல விருப்பமாக இருக்கும். நாங்கள் அதோட தான் சாப்பிட்டு காட்ட போகிறோம். அதோட வந்து தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இந்தியாவில் வந்து அப்படியே கம்மம்பிள்ளையெல்லாம் செருக்கி ஆச்சுண்ணா. இதெல்லாம் சரியான புல்லாக கிடந்தது. முழுக்க எல்லாம் செருக்கி இந்த குப்பை குளமெல்லாம் வெட்டி தாட்டதான். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ விழுந்து கிடக்குன்னு பாருங்க காற்றுக்கு. தாட்டினாங்க இந்த தென்னை இதுக்காக தாட்டினாங்க தென்னை அடிக்குள்ளே. அடுத்த கட்டம் வந்து இதை செருக்கி இப்படியே வெட்டி ஆகி கொண்டு போகணும். இது வந்து கொஞ்சம் அந்த ஊரல் மாதிரி இதுக்குள்ளே கம்மம்பிள்ளை இன்னும் நல்லா வெறும் என்னடா கொஞ்சம் ஈரத்தன்மை இந்த நேரமே இருக்கும். அதுக்கு வாழையிலும் கூட நிற்கிது ஃபுல்லாகவே எல்லா வாழையும் என்னமோ தெரியல குலை போட்டு தான் இருக்கு. கூடுதலான வாழை இந்த முறை கூட குலை போட்டு இருக்குது எக்கச்சக்கமாக. அதுதான் நிறைய இந்த முறையே ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியாமல் பழுத்ததே 6-7 குலை பழுத்தது. தானே பழுத்திருக்க தான் கண்டு நாங்களும் இதில் மினக்கடை இல்லை இந்த அப்பாட்ட பிரச்சனையால். இப்போ கதலி வாழைக்குள்ளையா கொஞ்சம் மினக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்போ கதலி வாழைக்குள்ளையா சின்னாக்களுக்கு கொடுக்குறேன். பாருங்க வாய்க்கால் தண்ணி ஓடி இப்படியே கம்மம்பிள்ளைக்கு போய் கொண்டு தான் இருக்கு. இந்த கரை ஃபுல்லாகவே இந்த தேக்கு எல்லாமே நல்லாவே வந்துட்டு தானே. அப்பா வைக்கக்குள்ள சொல்லுவார், உனக்கு கடைசி காலத்தில் இந்த தேக்கு நிற்குதுண்டு. அப்பா தான் பிள்ளை நட்ட இந்த தேக்கெல்லாம் சமநிலையும் தேக்கு மட்டும் இல்லை, இதுக்கு நிற்கிறதுல முக்கால்வாசி நட்டது முழுக்க அப்பா தான். அப்புறம் தேக்கு மட்டும் சொல்லாங்க. அப்பா அம்மா தான் பெற்றவையால். அதில் மாமா கொஞ்சம் பெற்றவர். மாமா ஒரு 200 இல்லை 2 தரம் பெற்றபடியா 310 320 பாக்கு மரம் மாமா வச்சவர். மற்ற தென்னையிலும் மாமா 2-3 வச்சவர். மற்றபடி இந்த பெருசாக நிற்கிற முழுக்க எல்லாமே அப்பா அம்மாவும் வச்சு தந்தது தான். குளிர்மா பயங்கரமான ஒரு குளிர்மா பாருங்க. நாங்கள் முதல் ஆரம்பத்தில் சமையல் வீடியோ போடக்குள்ள ஒரு இந்த அளவில் நின்றாது இந்த கம்மம்பிள்ளையெல்லாம். இதில் ஒரு கருவா கண்டு வளர்ந்துட்டு பாருங்க இவ்வளோ பெருசாண்டு. இந்த காணின்ற பின்னுக்கு தான் கிடக்குது பிலாமரம். முன்னுக்கும் நிற்குது. அந்த நாங்கள் சொல்கிற பிலாமரம் வந்து பின்னுக்கு தான் இருக்குது. அப்படியே பின்னுக்கு போய் பார்ப்போம். இந்த காற்றுக்கு கூடுதலாக அந்த தென்னை ஓலையல் மட்டையல் தேங்காயிலண்டு நிறையவே விழுந்துருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்களா காற்றுக்கு அணில் கூடு விழுந்து போய் கிடக்கு. அப்படி 2 கூடு அங்காலையும் ஒரு கூடு விழுந்துருக்கு. அந்த தென்னை மரத்துக்கு அதுலேயும் விழுந்துருக்குண்ணே. காற்றுகளு கூடுதலாக அணில் கூடுதல் விழுந்து போய் கிடக்கு. நாங்கள் பின்னுக்கு பிலானிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கருவா மரம் நிற்குது. நிறைய காய் எவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு பாருங்க கருவா மரம். எக்கச்சக்கமான காய் காய்ச்சி இருக்கு. அம்மா முசுறு கடிச்சு கூடு கட்டி இருக்கு, கடிச்சு விடுது.
மற்ற இது நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு இந்த கருவா. ஆனால் அந்த விடாம தண்ணி முத்திரையில் ஒன்று முத்திரையில் அதுதான் நான் பாருங்க எப்படி நிற்கிது இந்த கருவா. அந்த விடத்தை நிற்கவே அந்த ஒரு வாசம் அடிக்குது வேற. நெல்லி காய்க்கிற சீசன் இல்லை இப்போ. காற்று எப்படி அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இது சரியான காற்று. அப்படியே போவோமே என்ன. ஓ பிலாப்பழம் பாப்பம் பண்ணோன்னா இவர் மகனும் தானும் பாருண்டு ஓடி வந்துட்டேன். இதில் நிறைய துளசிகள் நிற்கிது. துளசி நிறைய நிற்குது. துளசி இதுலேயே ஒரு மரம் நிற்கிது. கொஞ்சம் காய் தான் கிடக்குது. அதனால என்ன இது பிஞ்சு கொஞ்சம் காய் தான் கிடக்குது. இதில் இல்லை. அது வந்து இந்த சின்ன காயாக இருக்குது தானே பிஞ்சு, அது வந்து இந்த கறி வைக்கிறதுக்கு நல்லது இந்த காய். இப்போ அந்த மரத்துக்கு தான் போகணும். இதில் எவ்வளோ காய் இருக்கோ இல்லையோ தெரியல. கிடாக்கு பார்த்தீங்களோ இவ்வளோ காய் கிடக்குதுன்னு. ஓ மண்ணா அப்பா முதல் காய்ச்ச மாதிரி தான் காய்ச்சி இருக்குதுன்னு இஞ்சி வருங்க. அப்போ மரம் நிறைஞ்ச காயாக தாங்க. ஆனால் முதல் கூடுதலாக இருந்தது. இஞ்சி எல்லாம் காய்ச்சி இருந்தது. விடங்கள் எல்லாம் காய்ச்சி இருந்தது. இஞ்சி விளக்குங்க சுற்றி காட்டுவோம். இஞ்சி வருங்க இவ்வளோ ஒரு அடியை சுற்றி அப்படியே காய் வச்சிருக்கு. ஒரு இடத்த குவியல் ஆகிடாது காய என்ன எவ்வளோ காயண்டு பாருங்க. கிட்டத்தட்ட சுஜி இதில் எத்தனை காய் இருக்குமென்ற எண்ணி பாருங்க பாப்போம். வெறும் 1 அங்கே எண்ணுங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அதுக்குள்ள 16 17 18 19 20 21 22 23 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 காய் கிடக்கு. அங்கே அடியில் 38 அங்கே ஒன்று கிடக்கு. 39 காய் கிடக்கு. மேலே ஒன்று கிடக்கு 40 மேலே கிடக்கு. அங்கே மேலே ஒன்று இல்லை நிறைய கிடக்கு. அங்கே கிடக்கு. அது பழமோ? அது இல்லை பழம் இல்லை. கலர் மாறி கிடக்கு. கிடக்கு பழம் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இதில் ஒரு பழத்தையும் காண இல்லையே. இதெல்லாம் இன்னொரு ஆனால் இப்போ 40 காய் எத்தனை 40 40 காய்ன்னு சொல்கிறோம். 40 காய் கிடக்குற இடத்தையும் பாருங்க. ஒரு சின்ன இடத்துக்கு குளத்துக்கு இருந்தால் 40 காயும் கிடக்குங்க. நல்லா முத்திட்டு தானே அப்படி முள்ளு விரிஞ்சோன்னு வரும். இதெல்லாம் ஒரு கிழமைக்கு பிறகு பாருங்க. இதுக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்க. இதெல்லாம் முள்ளு விரியோ வந்து அதை விட விரிய இடத்தை கொஞ்சம் பிடிச்சி கொண்டு வருமோ. தனியாக மனக்காய் தான் கிடக்குது என்ன. உண்மையாதான். நான் 2 தானே வந்திருக்கிறேன். இவ்வளோ இந்த மரத்தடிக்கு வேறே இல்லை. எவ்வளோ நாள் என்ன நல்லா தான் காய்ச்சிருக்கு. போன வருஷம் போட்டமெல்லாம் காய்ச்சிருந்தோம். இந்த நாங்கள் முதல் எடுத்த வீடியோவில் ஒரு பழத்தை அப்படியே மரத்தோடையே நாங்கள் வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பால் வடிகட்டு பண்ணுறது. அதை விட என்ன பண்ணு நாங்கள் வந்தாண்டே 4 பழம் பழுத்திருந்தது. ஒரே டைமில் பழுத்திருந்தது. இதுக்கும் இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அடியான காய் தானே. கட்டாயம் அப்படித்தான் பழக்க தொடங்கினா எல்லாமே அப்படி அடுத்தடுத்து ஒரே தரத்தில் 4 பழம் 3 பழம் பண்ணி பிடுங்கக்கூடிய மாதிரி வரும். இதுக்கும் இதில் பார்த்தீங்களென்றால் இப்படி ஒரே வேர் இருக்குதானே. இந்த ஒரே வேரில் வந்து பாருங்க 1 2 3 காய் அப்படியே காய்ச்சிருக்கு. அப்படித்தான் பெரும்பாலும் எல்லாமே காய்ச்சிருக்கு. இது வந்து இதில் வந்து 2 இதெல்லாம் ஒரு 10 நாள் 12 நாளில் பழக்கம் நல்ல பழம் பழக்க வலிக்குது. மற்ற அடியிலே முண்டு கிடக்கு பாருங்க. நிலத்தில் விழுந்து கிடக்கு. வந்து இந்த காய் வந்து நிலத்தில் ஓண்டி தான் கிடக்கு. இங்கே இதில் காய்ச்சிருக்கிற அவ்வளவு பிலா காயம் வந்து சின்னாங்களும் பிடிங்க கொள்ளக்கூடிய உயரத்தில் தான் எல்லாமே இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் கரை வைக்கிற பருவமாக நீங்கள் பிடுங்குறோன்னு சொல்லி சொன்னால் இதிலும் பார்க்க கொஞ்சம் பிஞ்சாக இருக்கணும். இப்படி முள் வந்து விரியக்கூடாது கறி வைக்கிற பருவத்துக்கு. அதுதான் இந்த இன்னொரு விதத்துலேயும் கறி வைக்கலாம். இப்போ சுளை எடுத்தும் கறி வச்சு கொள்ளலாம். அதுக்கு வந்து நல்லா முத்தி இருக்க வேணும். ஆனால் அதே சமயத்தில் பழுத்திருக்கக்கூடாது. இது கொஞ்சம் இதிலும் பார்க்க கொஞ்சம் முத்தி இருக்கணும். இந்த இது வந்து ஆக பிஞ்சு இது பார்க்க கொஞ்சம் முத்தி இருந்தால் கறி வச்சு கொள்ளலாம். அது பிளாக்காய் கறியும் நல்ல ஒரு சுவையான கறியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் பிளாக்காய் கொத்து போட்டு நாங்கள் தெரியும். அதோட நல்லா உள்ளி மிளகாய் எல்லாம் முடிச்சு போட்டு நீங்கள் பிளாக்காய் கறியும் வச்சு ரொட்டி அதில் சுட்டி சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்.
என்ன தம்பி பிளாக்கா பிடுங்க போகிறீங்களா? ஆ பார்த்தீங்களா இவ்வளோ பிளாக்கா காய்ச்சிருக்குன்னு? நிறைய காய்ச்சிருக்கேண்ணா. விருப்பமா பிள்ளை பிளாப்பழம்? அங்கே என்ன மாதிரி மரம் இருக்குது செய்ய அதில் போய் பாருங்கள். ஏதாவது ஒன்று 4-3 தெரியுது. அதில் ஒன்றாவது கிடக்கு. வந்ததுக்கு ஒரு பிளாப்பழம் அடிக்கானே பாப்பம் இருக்காங்க. அதையும் பார்த்து கொண்டு போயிருவோம். ஃபுல்லாகவே ஆசை தீர பிளாப்பழம் சாப்பிட்டு கொள்ளலாம். வேணான்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ காய்ச்சிருக்குது. என்ன அங்கே நிறைய மரங்கள்லேயும் காய்ச்சிருக்குது. ஆனால் இந்த மரத்தில் வந்து உடனே வந்து யாரும் மேலே ஏறி பிடிங்கி தர வேணும், இல்லை விழ வேணுமெண்ட இந்த பிளாக்கா விழுந்தா பிறகு பழம் விழுந்தா பிறகு சாப்பிடணுமெண்டெல்லாம் இல்லை. இது இப்போ நாங்கள் யாருண்டாலும் வந்து வளர்த்துருந்தா உடனே வந்து பிடிங்கி கொண்டு போகலாம். அப்படி தான் இருக்குது. என்னென்னா அந்தளவு கீழே தான் இந்த பிளாக்கா அவ்வளவுமே காய்ச்சிருக்குது. அந்த மரத்தையும் இருக்கா போய் பார்ப்போம். அதோட இங்கே பக்கத்துலேயே தாமரை குளம் பாருங்க. அந்த காற்றுக்கு போல இருக்குது. தாமரை இலையில் எல்லாம் இந்த கொஞ்சம் இந்த கரையின மாதிரி இருக்குது. காற்றுக்கு கூட காற்றுக்கு இப்படியே கரையை போயிருக்குது. மற்ற இது முதல் புல்லாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட இடம்பெற முன்னமெல்லாம் புல்லாக தாமரை தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சம்பு இருக்குல்லோ, சம்பு பத்தை மற்ற அந்த புல்லு மாதிரி நடுவுக்கு இருக்குது. அது இந்த குளம் புல்லாக மூடி பிடிச்சிட்டுது. தாமரையெல்லாம் அழிச்சு கொண்டு அந்த புல்லு மூடி பிடிச்சிட்டுது. அல்லாடி தனியாக தாமரை பூத்துருக்கிற காலங்களில் இப்போ அந்த தாமரை பூ காலம் தான். நல்ல ஒரு அழகாக இருக்குது. இப்போ இந்த அழிஞ்ச உடனே அந்த அங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூமாக தான் இருக்குது. நிறைய பூவால் தெரியல பாருங்க. அந்த ஃபுல்லாக சம்புக்குள்ள எல்லாம் மறைஞ்சிட்டு. அதுதானோ அந்த மரத்தை பார்த்துட்டு வரீங்களோ? ஓ அம்மாவோட போய் அந்த மரத்தில் பிளாக்காய் இருக்கணும் பார்த்து பிளாப்பழம் இருக்கணும் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் கூப்பிடுங்க. இங்கே என்னண்டா ஒரு பிளாக்காய் விழுந்து கிடக்காம போய் பார்ப்போம். இதில் போடுங்க. பழமோ காயோ? பழம் விழுந்திருக்குது. தூக்கலாமா? கொண்டு விழுந்துருக்குது. தூக்கலாமா? ஓ அப்போ கொண்டு வாங்க. சின்ன பழம் தான். ஒன்று சின்ன ஓ அளவான பழம் தான். ஆனால் இதில் ஒரு 3-4 பிளாக்காய் தான் கிடந்தது. ஆனால் இது வந்து அந்த ஒரு மஞ்சள் நிறம் மாதிரி தான் இருக்கும். இந்த கொஞ்சம் விரைக்கி பிஞ்சு தன்மையாக விரைக்கி ஒரு மஞ்சள் நிறம் மாதிரி தான் மேடம். பழம் கொண்டு கிடக்கு வாங்க. சுட கிடக்கு தெரியும். அந்த சம்பி அதை எடுத்து கொண்டு வாங்க ஐயா. இதில் ஒட்டி சாப்பிடுவோமா? அதில் போயிருந்து ஒட்டி சாப்பிடுவோம். அப்போ கொண்டு போவோமா? ஓ அதில் கொஞ்சம் நாள் கூட. ஆனால் பார்த்தீங்களா முன்னாக்கிட்ட வந்ததுக்கு அதோட இந்த முள் இருக்குல்லோ, இந்த முள்ளுகள் வந்து சும்மா அப்படி பிடிங்கி போட்டால் ஒட்டி பிடிக்கும். அது தலைமையில் ஒட்டினா சரி அது போகாது. தம்பி அதை எடுத்துக்கொண்டு வாங்க ஐயா. பிளாக்கா வெட்டுற கத்தியம் பேக்கு பிலாப்பழம் இருக்கோ தெரியா, கத்தியம் பேக்கும் கொண்டு வந்துட்டோம். என்ன பெரும்பாலும் தெரியும் ஏதாவது ஒரு பழம் பழத்திருக்குமாண்டு. சரி கொண்டு வருவீங்களே பிலாப்பழத்தையோ? அம்மா கொண்டு வரேன் தாங்க. இதையும் கொண்டு வரேன், அதையும் கொண்டு வரேன். இப்போ வந்து பிலாப்பழத்தை வட்டி பார்ப்போம். இந்த பிலாமரத்து அடியில் வந்துட்டு ஏன்னா நல்ல நிழலாக இருக்குது. சுலா கிடக்குமன்றதான் எனக்கு சந்தேகம் செய்யும். பார்ப்போம், வட்டி பார்த்தா தெரியும் தானே. ஆனால் விழுந்த பழம்தான் சின்ன நான் கிடக்காது தான் சந்தேகம். என்ன சொல்லி தெரியுதோ கவனம் இல்லை மாதிரி தான் கிடக்கு எனக்கு. ஒன்று கிடக்குது உங்களோட. கடவுளே என்ன செய்வோம்? ஒன்று 2 கிடக்கு. இதுகளுக்கு எல்லாம் இந்த பொச்சா போயிட்டு அது காணுமோ? அதான் சொன்னேனே, அது எனக்கு விழுந்த கிடக்கே கொஞ்சம் சந்தேகம். ஆனால் நல்லா பழத்து தான் விழுந்துட்டு இருக்குது. சிலதுகள் பழத்து விழும். இது வந்து இந்த சின்ன நாய் கிடக்கைகளும் எனக்கு சந்தேகம். இதுகளுக்கு நல்ல சுளை இருக்கும். இதுகளெல்லாம் பயங்கரமான சுளைகள் இருக்கும். இதில் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரு 2 சாப்பிட்டா காணும். வேணாம் போய் உங்களுக்கு எத்தனை வேணும்? 2. ஆனால் உண்மையிலுமே தம்பிக்கு அவ்வளவு விருப்பம்னு சொல்கிறதுக்கு இல்லை பிலாப்பழம். கொஞ்சம் முன்ன பூசினா தான் அந்த பால் வந்து விட்டாள். இதில் அஞ்சால சுளையில் தானே இதை வட்டி கழிப்பேன் மேலே. சில நேரம் உங்களுக்கு இருக்கும். இருக்குதான் 1-2 இருக்கு.
ஆனால் அப்படி அந்த சுளை குறைவாக இருக்கிறது நல்ல இனிப்பாக இருக்கும். அந்த இடைவெளி கூடினதால நல்ல அந்த சுளையெல்லாம் பெரிய சுளையெல்லாம் இருக்கும். பார்த்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க இன்னைக்கு தாங்க அந்த மாதிரி இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கு. மற்ற நல்ல வாசம். பிலாப்பழம் மண்டாலே வாசம் தான். வாசம் தான். இந்த பிலாப்பழம் மட்டும்னா மாடுகள் கூட அந்த வெறுவினம் என்னென்னா அந்த வாசத்துக்கு இந்த நிரம்ப வெட்டிட்டா சரி. இந்த சில மாடுகள் வந்து பிடிபடாது, குளப்படி செய்யும். அதுகளை கூட பொதுவாக அந்த பிலாக்காய் சக்கையை வச்சு பிடிக்கலாமோ. பிலாக்கொட்டையை கூட நாங்கள் கறி வச்சு கொள்ளலாம், அவர் வந்து பொரியல் செய்து கொள்ளலாம். பிலாக்கொட்டையில் நிறைய அவிச்சு கூட சாப்பிட்றது. மற்ற மாவடிச்சு அந்த மாவாக்கி புட்டா வைக்கிறதில்ல, மற்ற துவைக்கிறது நிறைய செய்கிறது பிலாக்கொட்டையில். இல்லைண்ணா இல்லை ஒரு பாதி வட்டி 6-7 சுள்ளை தான் எடுத்துருக்குறோம். மற்ற பாதிக்கு 6-7 சுள்ளை இருக்க காணதான் செய்ய வடிவை. இது கொண்டும் இருக்காது. அங்கே பாருங்க, அதில் அந்த மொத்த குந்தெல்லாம் கிடக்குது, அது நல்லா இருக்கு. அது இனிக்கும் இது இனிக்கும், அந்த சுளை மாதிரி தான் இருக்கும், இனிக்கும். இதெல்லாம் நல்ல விருப்பம் எனக்கு. சில பேர் வந்து பழத்தை விட அந்த அதை விரும்பி சாப்பிட்றது. இனிக்கும் இல்லை, நல்ல இனிப்பாக கிடக்கு. இந்த நரம்பை வட்டினா சரி. இப்போ ஒரு 5-6 சுளை பிடிங்க. சுளை எடுக்க ஒரு 2-3 கலாவும் போட்டது சாப்பிடக்குள்ள. அப்போ இது தனியாகவே சாப்பிடுவோம் நாங்கள். நீ புட்டோட சாப்பிட்றோன்னா இது வந்து புட்டுக்கு வந்து காணாது. உள்ள வச்சோன்னா என்ன நீ அடுத்தடுத்த மரங்கள் பழுக்கைக்குள்ள கட்டாயம் வந்து அது புட்டோட சாப்பிடுவோம். வேணாம் நாங்கள் ஏன்னா இவ்வளோ பழமும் பழக்கத்தானே வேணும், இவ்வளோ காயும் வந்து பழக்கத்தானே வேணும். நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் பிலாப்பழத்தை சாப்பிடுவோம். இந்த வருஷத்துக்கு முதல் தடவை சாப்பிட்றோம் பிலாப்பழம். நான் இதுக்கு முதல்ல சாப்பிட்டேன் பிலாப்பழம். குளன் பிலாப்பழம் சாப்பிட்டேன் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடவெளி கூடினபடியே நல்ல ஒரு இனிப்பாக இருக்கு. இப்படியான பிலாப்பழம் நல்ல இனிப்பாக இருக்கும், சுளை குறைவாக இருக்கும். மற்ற சுளை இருக்கிற சுளை பெரிய சுளையாக இருக்கும். ஆனால் எப்படி இருக்கு இனிப்பு? நல்ல இனிப்பாக இருக்கும், வாசம் அப்படியே. நிறைய இந்த விழுந்த பழம் தானே நல்லா கணக்கான பழமாக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன கடன் சாப்பிட முடிக்கிறீங்களே. சாப்பிடுங்க. என்னென்னா தம்பி தான் இப்போ வீடியோ எடுக்கிறார். அவர் 2 வேணுமெண்டு கேட்டவர். அவருக்கு 2 வச்சிருக்கு. மற்ற அவர் இடைக்குள்ளே 1-2 சாப்பிட்டார். சின்ன தெரியும் தானே நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னு. பிள்ளைய 2 வச்சிருக்கிறேன்ம்மா. இந்த வருஷத்துல பழத்தை வந்து முதலாக இவர் தான் சாப்பிட்டுருக்குறார். என்ன பண்ணு பிலாப்பழம் சொல்லவே நான் தெரியுமா, பழங்கள் சாப்பிட்டா கை அழுவக்கூடாது. என்னோட கை அழுவுறதுக்கு தண்ணி இல்லை, போட்டால் போகணும். மற்றது சொல்லுவேன் அப்படி. மற்றது இந்த பப்பாசி பழங்கள் மாம்பழங்கள் எல்லாம் சில பேர் வட்டி போட்டு கழுவுவினோம். அப்படி செய்யக்கூடாது. கழுவி போட்டு வட்டினால் நல்லா இருக்கும், வட்டி போட்டு கழுவினால் அது பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து போடும். அதுதான் அப்படி இருக்கும். பிலாப்பழம் பிரச்சனை இல்லை, கழுவவும் தேவையில்லை, வெட்டவும் தேவையில்லை, கழுவ தேவையில்லை. ஆனால் அடுத்தடுத்த காலையில் நாங்கள் இந்த பழத்தை உடனே வந்து இதுலேயே வட்டி நாங்கள் இந்த பழத்தின் சுவையும் அப்படி இருக்கு. ஏற்கனவே நாங்கள் போன வருஷத்துக்கு முதல் காணொலியில் போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த வருஷம் வந்து இந்த பழம் வட்டி நாங்கள் காணொலியில் வந்து கட்டாயம் வரும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.